21 ஏப்ரல் 2026 மாஸ்கா காலம் 3ஆம் வார செவ்வாய். நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கு. அதிகாரம் 6, இறை வசனங்கள் 30-35 முடிய. அக்காலத்தில் மக்கள் இயேசுவிடம், நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அரும் அடையாளம் காட்டுகிறீர்? அதற்கான என்ன அரும் செயல்கள் செய்கிறீர்? எங்கள் முன்னோர் பாலைநிலத்தில் மன்னாவை உண்டனரே, அவர்கள் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அருளி என்று மறைநூலிலும் எழுதப்பட்டுள்ளது அல்லவா என்றனர். இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல, வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே. கடவுள் தரும் உணவை வானிலிருந்து இறங்கி வந்து உலகிற்கு வாழ்வளிக்கிறது என்றார். அவர்கள், ஐயா, இவ்வுணவை எங்களுக்கு எப்பொழுது தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே ஈராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் ஈராது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை, இன்றைய நாளில் இறைவன் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக இன்றைய நாளில் தங்களுடைய பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் பல்வேறு நினைவு நாட்களையும் நிகழ்ச்சிகளையும் கொண்டாட்டங்களையும் நினைவு கூறுகின்ற அனைத்து பிள்ளைகளையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக இன்று நீங்கள் ஜெபிக்கப் போகின்ற அனைத்து மன்றாட்டுகளையும் இறைவன் ஆசீர்வதித்து நிறைவு செய்வாராக. பிரியமானவர்கள், இன்றைய நாளில் தூய ஆன்செலம் இவருடைய நினைவு நாளை நாம் கொண்டாடுகின்றோம். தன்னுடைய தாய் இறந்த பிறகு இவருக்கும் இவருடைய தந்தைக்கும் இடையே விரிசல் ஏற்பட்டது. இதனால் ஆன்செலம் பிரான்சிஸ் உள்ள தன் தாயின் உறவினர் வீட்டிற்கு சென்று தங்கியிருந்தார். பின் இத்தாலி தன்னுடைய படிப்பை தொடங்கினார். இறையியல் மெய்யியலையும் கற்றார். படிப்பில் மிகவும் வல்லவராக திகழ்ந்தார். திருவர சபையில் இணைந்து சபையின் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆன்செலம் ஆசீர்வாதப்பர் சபையின் தலைவரானதை சபையிலிருந்து அனைத்து குழுமங்களையும் சந்திக்க வேண்டியதாக இருந்தது. ஆகவே இதனால் துறவர் இல்லங்களை பார்வையிட இங்கிலாந்து நாட்டிற்கு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அச்சமயத்தில் கான்டர்பரி ஆயருக்கு இவருக்கு நல்ல ஒரு உறவு ஏற்பட்டது. கான்டர்பரி மறைமாநிலத்துக்கு ஆன்செலம் வலுக்கட்டாயமாக அந்த பழைய ஆயருடைய இறப்புக்கு பின்பு பேராயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பல கடவுளின் சிறப்பானவர்களை பெற்றிருந்ததால் மக்களுடைய மனங்களில் மிக விரைவில் இடம் பிடித்தவர். தன்னுடைய எளிமையான வாழ்வினாலும் தாட்சினாலும் கல் போன்ற மனம் கொண்டவர்களையும் கவர்ந்து இறைவனிடத்தில் சேர்த்தவர். இதுபோன்று பல நல்ல ஆன்மீக காரியங்களை அவர் செய்து இறையரசை கட்டி வளர்த்தார். ஆக இவருடைய நாளில் நம்முடைய உள்ளத்தில் உலகின்ற ஆண்டவரிடத்தில் திருச்சபை வளர்ச்சிக்காகவும் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கைக்காகவும் நம்முடைய அனைத்து சொல் செயல் செய்த அனைத்தையும் இறைவனிடத்தில் ஒப்படைக்க இவருடைய பரிந்துரையை நாடி ஜெபிப்போம். இன்றைய நாளில் மக்கள் இயேசுவிடம் ஒரு அடையாளத்தை கேட்கிறார்கள். மோசே பாலைநிலத்தில் மன்னா கொடுத்ததை அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். ஆனால் இயேசு, உண்மையான உணவு என்பது வயிற்று பசியை தீர்க்கும் மன்னா அல்ல, மாறாக ஆன்மீக பசியை தீர்க்கும் நானே என்று கூறி நற்கருணையினுடைய மறைபொருளுடைய ஆழத்தை இறைவன் விளக்குகின்றார். இதிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட 3 பாடங்கள். நற்கருணை என்பது ஆன்மாவை ஊட்டுகின்ற ஒரு உண்மையான உணவு. உடல் வாழ்வதற்கு எப்படி அன்றாட உணவு தேவையும் அதுபோலவே நமது ஆன்மீக வாழ்வு நிலைத்திருக்க நற்கருணை அவசியம். கடவுள் தருகின்ற உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வளிக்கிறது என்கிறார் இயேசு. நற்கருணை என்பது வேறு சடங்கல்ல, அது நம்மை புனிதப்படுத்துகிறது. இறைவனோடு ஒன்றிணைக்கின்ற ஒரு உயிர் உள்ள உணவுதான் நற்கருணை. மன்னக உணவுகள் தற்காலிக பசியை தீர்க்கும், ஆனால் இயேசு தருகின்றது விண்ணக உணவு நமக்கு என்றுமே நிலை வாழ்வை தருகிறது.
இரண்டாவது, இந்த நற்கருணை ஒரு தாகம் தீர்க்கின்ற ஒரு நம்பிக்கை. என்னிடம் வருபவர்களுக்கு பசியே இருக்காது என்று கூறுகின்ற ஆண்டோடைய வார்த்தையை நினைவு கொள்வோம். என்னிடம் வருபவருக்கு என்றுமே தாகம் இருக்காது. இந்த வார்த்தைகள் இறைவனுடைய பிரசன்னத்தின் மீது நாம் வைக்க வேண்டிய ஆழமான நம்பிக்கையை வலியுறுத்துகின்றன. அன்றாட உணவான அன்றாட அப்பத்தை இறை தந்தை நமக்கு வழங்குகிறார் என்பதில் முழுமையாக நம்பிக்கை வைக்க வேண்டும். நம்முடைய கவலைகள், போராட்டங்கள் மற்றும் தேவைகளின் பொழுது இயேசுவின் திருமுன் நம்மை ஒப்படைக்கின்ற பொழுது அவர் நம் ஆன்மீக தாகத்தை தீர்த்து நமக்கு அமைதி வழங்குகின்றார். மூன்றாவதாக, இந்த நற்கருணை என்பது ஒரு ஆன்மீக தயாரிப்பு. நம்மையே ஆன்ம ரீதியாக தயாரிக்கிறது. எந்த ஒரு நற்கருணையும் நாம் தயாரிப்பு நிலையில் இல்லாமல் வாங்கக்கூடாது. மக்கள் இயேசுவை பார்த்து இந்த உணவை எங்களுக்கு எப்பொழுதும் தாரும் என்று கேட்கிறார்கள். அவர்கள் கேட்டதைப் போல நாமும் நற்கருணையை வாஞ்சையோடு தேட வேண்டும். இந்த உணவு என்றும் எனக்கு வேண்டும் என்று நாம் நம்ப வேண்டும். அந்த ஒரு ஆசையை வளர்க்க வேண்டும். இந்த அழியா உணவை நாம் உட்கொள்கின்ற பொழுது இதற்கு ஒரு தகுந்த ஆன்மீக தயாரிப்பு அவசியம். வெறும் சடங்காக நற்கருணை அணுகாமல் இறைவனுடைய உயிருள்ள பிரசனம் என்னில் நுழைகிறது என்ற ஒரு நம்பிக்கையோடு நாம் அவரை ஏற்கின்ற பொழுது உணர வேண்டும். இன்று நாம் உண்ணும் உலக உணவு நம்மை நாளை மீண்டும் பசி உள்ளவர்களாக மாற்றுகிறது. ஆனால் கிறிஸ்தியன உணவை உட்கொள்கின்ற நமக்கு மற்றவர்களுக்கு அன்பையும் இரக்கத்தையும் பகிர்கின்ற உணவாக நாம் மாறிட அழைக்கப்படுகிறோம். ஆகிய இன்றைய நாள் இந்த நற்கருணையை நாம் உணர்வோம். நற்கருணை பிரசனத்திருக்கின்ற ஆண்டவரை உணர்வோம். அவர் மூலமாக அனைத்து நலன்களால் நிரப்பப்படுவோம். அப்போது இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். வாழ்வு தருகின்ற உணவாக இருக்கின்ற நற்கருணையை அதை நாம் இதயத்தில் ஏற்கின்ற பொழுது என்றும் அழியாத ஒரு வாழ்வை நம்முடைய உள்ளத்தில் இறைவன் கொண்டு வருகின்றார். ஆக அதில் அவருடைய பிரசன்னத்தில் அசையாத நம்பிக்கை வைத்து இந்த நாளை நம்முடைய சிந்தனைகள், சொல், செயல், நம் உடல், பொருள், ஆவி, நம்முடைய பயணங்கள், பணிகள், நபர்கள் அனைத்தையும் ஆண்டவரிடத்தில் ஒப்படைப்போம். இறைவன் நற்கருணை வழியாக, இந்த உணவின் வழியாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் இறைவா, இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த புதிய நாளில் வழங்குகின்ற ஒவ்வொரு ஆசீர்வாதத்திற்காக போற்றுகின்றோம். வாழ்வுதரும் உணவாக எம்மிடம் வீற்றிருப்பவரை இந்த புதிய விடியலுக்காக உமக்கு நன்றி கூறி, நேற்றும் இன்றுமாய் எம்மை பராமரித்து எங்களுடைய அன்றாட தேவைகளை நிறைவு செய்கின்ற நற்கருணை ஆண்டவரை, உமது பேரன்பை நாங்கள் போற்றுகிறோம். ஆண்டவரை, வானிலிருந்து இறங்கி வந்து உலகிற்கு வாழ்வளிக்கின்ற உணவு நானே என்ற ஒரு வாக்கு தத்துவத்தை இன்று நாங்கள் தியானிக்கின்ற இந்த ஒரு வேளையில், பாலை நிலத்தில் எங்கள் முன்னோருக்கு மன்னா பொழிந்ததைப் போல இன்று எங்களது ஆன்மீக மற்றும் உலகளாகிய தேவைகளை நீ நிறைவு செய்வீராக என முழுமையாக நம்புகின்றோம். எங்கள் நம்பிக்கையை உறுதிப்படுத்தியறலாம். ஆனால் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும், எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியிலும் உமது பிரசனம் எங்களோடு இருப்பதாக. என்னிடம் வருபவர்களுக்கு பசியே இராது என்றது வார்த்தையின்படி உலக கவலைகளால் வருகின்ற சோர்வில் இருந்தும் ஏக்கங்களில் இருந்தும் எங்களுடைய ஆன்மாவை விடுவித்து உமது அமைதியில் காண செய்தரலாம். நற்கருணை ஆண்டவை, நாங்கள் உட்கொள்கின்ற உமது திருவுடல் எங்கள் கழியா வாழ்வின் அடையாளமாக உடல் மற்றும் உள்ளத்தின் மருந்தாகும் அமையட்டும். இந்த நாளில் நாம் சந்திக்கின்ற மனிதர்களிடத்தில் உமது அன்பை பகிரவும் பிறருக்கு உதவ வாழ்வதரும் உணவாக நாங்களும் இன்று மாறிட நீங்கள் கருளை தாரும். இந்த புதிய நாளை இந்த கைகளில் ஒப்படைக்கின்றோம். எங்களுடைய குடும்பங்களையும், தொழிலையும், ஆசைகளையும், ஆசிர்வதையும், தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை பாதுகாத்தருளும். ஆண்டவரை, வாழ்வதரும் உணவாகும் வழிகாட்டும் ஒளியாகும் நற்கருணை எழுந்திருப்பவரை, உலகம் முடியும் வரை என்னால் உங்கள் இருப்பு என்று கூறிய வாக்குறுதியை இந்த நற்கருணை மறைபொருளின் வழியாக எங்களோடு நிறைவு செய்வதற்காக மக்கள் நன்றி கூறி தொடர்ந்து அதில் நான் நிலைத்து நிற்க எங்களுக்கு உதவியாக வாரம். ஆண்டவரை, மண் அழிந்து போனதான நீ தருகின்ற விண்ணக உணவு எங்களை அழியா நித்திய வாழ்விற்கு இட்டு செல்கிறது.
இந்த திருவுணவை நாங்கள் உட்கொள்ளும் போதெல்லாம் எங்களுடைய ஆன்மா புதுப்பிக்கப்படும். இந்த தெய்வீக பண்புகள் எங்களில் வளரவும் அருள் புரியும். வெறும் சடங்காக அல்லாமல் நீர் எங்களோடு தங்கிருக்கின்ற உயிருள்ள உறவாக நற்கரு நாங்கள் போற்று செய்தோம். ஆண்டவரே, நற்கரணில் மறைந்திருக்கின்ற திருமுகத்தை தேடுகின்ற ஒரு தாகத்தை எங்களுக்கு தாரும். நற்கருணை ஆராதி நாங்கள் செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் எங்களுடைய இதயத்தினுடைய காயங்களை ஆற்றி விசுவாசத்தை எங்களை உறுதிப்படுத்தியறோம். நற்கருணை பெட்டிக்கு முன்பாக நாங்கள் மண்டியிட்டு செபிக்கின்ற பொழுது, ஆலயத்தில் நாங்கள் மண்டியிட்டு செபிக்கின்ற பொழுது, இந்த உலக கவலைகள் எங்களுடைய தனிப்பட்ட கவலை அனைத்தையும் வைத்துவிட்டு ஆண்டவரே முத அமைதியில் இளைப்பார எங்களை செய்து ஆசீர்வதித்தருளும். நாங்கள் உட்கொள்கின்ற இந்த உணவு எங்களை மற்றவர்களுக்கு பயன்படுகின்ற பகிரப்படுகின்ற ஒரு உணவாக மாறட்டும். ஆண்டவரே, நற்கருணை ஆண்டவரே, நீரே உண்மையே எங்களை பலியாக அளித்ததைப் போல நாங்கள் எங்களை உழைப்பையும் அன்பையும் வாழ்வையும் பிறருக்காக கையளிக்கின்ற தயங்கா தாராள மனதை எங்களுக்கு தாரும். எமது பிரசன்னம் எமது வீடுகளிலும் எங்களுடைய உள்ளங்களிலும் என்றும் நிலைத்து நிற்கட்டும். எமது ஒவ்வொரு செயலிலும் சொல்லிலும் உமது நற்கருணை பேரன்பை பிரதிபலிக்க செய்தலும். மீதான நற்கருணை மீதான முழுமையான பக்தியை நாங்கள் இன்னும் ஆழமாக படுத்திட இன்றைய நாளில் எங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்தலும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பார்த்து செபிக்கிறோம். ஆமீன். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.